This is more than legacy. This is a source of inspiration, sharing the journey of discovery. PSN College of Engineering and Technology. பாஜகவுடன் கூட்டணி வைத்தது வருத்தமாக இருந்தாலும் கட்சியை காப்பாற்ற வேண்டிய கடமை உள்ளதாக அதிமுக முன்னாள் எம்எல்ஏ குணசேகரன் தெரிவித்துள்ளார். அதே நிகழ்ச்சியில் முன்னாள் கவுன்சிலர் ஒருவர் தழுதழுக்க பேசியிருக்கிறார். அதனை பார்க்கலாம். நாம் வெறும் மத உணர்வுகளை தூண்டிவிட்டு நம்ம திராவிட முன்னேற்ற கழகம் வாக்குகளை ஒரு முஸ்லிம் ரிஸ்க் எடுத்து வேலை செய்யணும். அந்த துடிப்புள்ளவங்க மட்டும் வேற கட்சிக்கு போயிருக்காங்க. கட்சி மேல, எடப்பாடியார் மேல, அம்மா மேல, எம்ஜிஆர் மேல மற்றும் பாசம் பேசிட்டு கொடுத்தது சச்சரை பண்ணிட்டு அவங்க மேல இவங்க சொல்ல, இவங்க மேல அவங்க சொல்ல, இதெல்லாம் முடிஞ்சிருச்சு. இனி தேர்தலை நோக்கி நம்முடைய பயணம். எல்லா பூத் கமிட்டியுடைய ஜெராக்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. எந்த நிகழ்ச்சியானாலும் வரிசையாக உட்காந்து காலையிலிருந்து 9 மணி வரைக்கும் உட்காந்தீங்கன்னா எல்லா பூத் கமிட்டி உறுப்பினர்களுக்கும் நீங்களே ஃபோன் பேசி உங்களோட நெருக்கமாக அணிகள் எப்படி அமைச்சிருக்கிறீங்க, அணிகள் புதிய வார்டு செயலாளர் தரலாம், வார்டு நிர்வாகிகள் ஏதாவது நீங்க கண்ணப்பன் பேசுங்க. இது குறித்த கூடுதல் விவரங்களை வழங்க செய்தியாளர் ஹாலித் ராஜா இணைந்திருக்கிறார். ஹாலித் ராஜா, பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி வைத்தது வருத்தமாக இருந்தாலும் கட்சியை காப்பாற்ற வேண்டிய கடமை இருப்பதாக அதிமுகவினுடைய முன்னாள் எம்எல்ஏ குணசேகரன் தெரிவித்திருக்கிறார். அதே நிகழ்ச்சியில அதிமுக முன்னாள் கவுன்சிலரும் இது குறித்து பேசியிருக்கிறார். இருவரும் பேசியிருப்பதை பார்க்கும் பொழுது அதிமுகவினர் அனைவருக்குமே பாஜகவோடு கூட்டணி வைத்ததில் உடன்பாடில்லை, ஆனால் வேறு வழி இல்லை, தேர்தலை எதிர்கொள்ள வேண்டும், தங்களது கட்சியை அழிவு பாதையிலிருந்து மீட்க வேண்டும் என்கின்ற ஒரு காரணத்திற்காக அவர்கள் இதை ஏற்றுக்கொள்வதாக தெரிகிறது. இருவரும் பேசியவற்றின் முழு விவரம் என்ன, எந்த விழாவில், எந்த நிகழ்ச்சியில் அவர்கள் இதை தெரிவிச்சிருக்கிறாங்க? உங்களி அதிமுக பாஜக கூட்டணி அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில தற்போது திருப்பூர் மாநகர் மாவட்ட அதிமுக ஆலோசனை கூட்டம் பொள்ளாச்சி ஜெயராமன் தலைமையில திருப்பூரில் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட அதிமுக முன்னாள் எம்எல்ஏ குணசேகரன் பேசும்போது பாஜகவுடன் கூட்டணி வைத்தது வருத்தமாக இருந்தாலும் இயக்கத்தை காப்பாற்ற வேண்டிய கடமை நமக்கு உள்ளது எனவும், இஸ்லாமியர்கள் வருத்தம் அடைய வேண்டாம் எனவும், அதிமுக என்றும் உங்களுடன் துணை நிற்கும் எனவும் பேசினார். மேலும் மாநகராட்சி மாமன்ற எதிர்க்கட்சி கொறடாரான கண்ணப்பன் பேசும்போது நாதலுக்கு குரல் குடைத்து கூட்டணி வைத்தது தங்களுக்கு வருத்தம் எனவும், இஸ்லாமியர்களுடன் அதிமுக துணை நிற்கும் எனவும் பேசினார். இது மேலும் 3ஆம் கண்ணாய் கட்சி உடைக்க பார்க்கிறது எனவும், நிர்பந்தம் காரணமாக கூட்டணி அமைந்துள்ளது எனவும் பேசியிருக்காங்க. இது தற்போது உள்ள அரசியல் களத்துல ஒரு விவாத பொருளா மாறி இருக்கு. பூங்குழலி, தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி ஹாலித் ராஜா. எந்த சூழ்நிலை நம்பிக்கை கொடுங்க. மாவட்ட செயலாளர் குணசேகரன் தான் எத்தனையோ சோதனைகள் இருக்குது. உங்களுக்கு பல பிரச்சனைகள் வருவதும் தெரியும், பல கேள்வி யாரும் பேசுறாங்க, குரூப்ல போட்டு அடைவதற்கு தெரியும். எல்லாம் தாங்கி கூட இருக்கணும். எந்த சூழ்நிலை இயக்கம் உங்களை எந்த போதும் கைவிட மாட்டோம். அந்த எடப்பாடி மாவட்ட செயலர் யாரும் கைவிட மாட்டோம். தெரியுமா, உயிரை வளர்த்து யாரும் தான் போட மாட்டோம். இந்த இயக்கத்தை சேர்ந்த அனைத்து இஸ்லாமியர்களும் தன் உயிரை கொடுத்தனால அந்த காப்பாற்ற கூட மாட்டோம். இன்னைக்கு ஒரு காலத்தின் சூழ்நிலை எடப்பாடி அப்போ சொல்றாரு, இந்த வக்கும்போர் பிரச்சனைகளை கூட நம்ம எதிர்த்துதான் வாக்களித்தவங்களும் ஆதரிக்கவில்லை. நம் கொள்கை வேறு, அவங்க கொள்கை வேறு. நம் கொள்கையிலிருந்து ஒரு துளி கூட நம்ம தடம் பெற மாட்டோம். என் மாவட்ட செயலர் மனசு இந்த ஆதங்கம், அந்த ஆதங்கத்தை சொல்லினா என் நம்பி வரக்கூடிய கேசியாளர் நம்பி வர மாட்டாங்க. இருக்கக்கூடிய செயலாளர் ஏன்னா எல்லாரும் நாங்கள் எல்லாரும் போன்ற செத்தில் போன்றவர்கள் பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி வைத்தது வருத்தமாக இருக்கிறது, இருந்தாலும் கட்சியை காப்பாற்ற வேண்டிய கடமை இருப்பதாக அதிமுக முன்னாள் எம்எல்ஏ குணசேகரன் இந்த கூட்டத்தில் தெரிவித்திருக்கிறார். இதுகுறித்து இஸ்லாமியர்கள் வருத்தப்பட தேவையில்லை என்றும் அதிமுக இஸ்லாமியர்களுக்கு துணை நிற்கும் என்றும் அவர் பேசியிருக்கிறார். அடுத்து பேசிய முன்னாள் கவுன்சிலர் கண்ணப்பனும் தழுதழுக்க பாஜக மற்றும் அதிமுக கூட்டணி குறித்து பேசியிருக்கிறார். அதேபோல அவரும் இஸ்லாமியர்களோடு அதிமுக என்றென்றும் துணை நிற்கும் என்றும் பேசியிருக்கிறார். This is more than legacy. This is a source of inspiration, sharing the journey of discovery. PSN College of Engineering and Technology.